திருவண்ணாமலையில் சட்டவிரோதமாக மணல் அள்ளிய லாரியை அதிகாரிகள் பறிமுதல் செய்த நிலையில் இருசக்கர வாகனங்களில் வந்த இளைஞர்கள் அத்துமீறலில் ஈடுபட்டு லாரியோடு தப்பிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சமுத்திரம் ஏரியில் சட்டவிரோதமாக மணல் அள்ளப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து அங்கு சென்ற கனிம வளத்துறை அதிகாரிகள் டிப்பர் லாரியை பறிமுதல் செய்தனர். அதனை திருவண்ணாமலை மேற்கு காவல் நிலையத்திற்கு எடுத்துச் செல்ல அதிகாரிகள் காரில் பின்தொடர்ந்தனர். இந்நிலையில் திடீரென 3 இருசக்கர வாகனங்களில் வந்த இளைஞர்கள் அதிகாரிகளின் வாகனத்தை இடைமறித்தனர். அப்போது ஓடும் லாரியிலிருந்து கடத்தல் மணல் சாலையின் நடுவே கொட்டப்பட்டது. லாரியில் கனிம வளத்துறை அதிகாரி ஒருவர் இருந்த நிலையில் வாகனத்தை பின்தொடர்ந்த பிற அதிகாரிகள் அவரை மீட்டனர். இருப்பினும் லாரியை பறிமுதல் செய்த இளைஞர்கள் விடவில்லை. அதிகாரிகளின் கார் முன்பு மோதுவது போல் அவர்கள் இருசக்கர வாகனங்களை இயக்கினர். இந்த காட்சி வெளியாகி காண்போரை அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது.